என் அன்பு குழந்தையே, உனது பாதுகாப்பிற்காக பரலோகத்தில் ஒரு தெய்வீக கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை இன்று நீ உணர வேண்டும். உனக்கு எதிராக தொடுக்கப்பட்ட தாக்குதல்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. எதிரி உன் வாழ்க்கையை நோக்கி எய்த ஒவ்வொரு அம்பிற்கும் இடையில் நான் கேடயமாக நின்றேன். அவற்றில் ஒன்று கூட அதன் இலக்கை அடையவில்லை என்பதை நீ உறுதியாக நம்பலாம். நீ ஏதோ கஷ்டப்பட்டு உயிர் பிழைப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால், உனக்கே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் என்னால் பாதுகாக்கப்படுகிறாய். உன் பாதையில் வைக்கப்பட்ட பொறிகளை உன் கால் படுவதற்கு முன்பே நான் சிதைத்தேன். உன் அமைதி, ஆரோக்கியம், குடும்பம் மற்றும் எதிர்காலத்தை திருடுவதற்காக இருளில் தீட்டப்பட்ட சதித்திட்டங்களை அவை தொடங்குவதற்கு முன்பே நான் அழித்தேன். நான் இப்போது வெளிப்படுத்தப் போகும் இந்த உண்மைகள் நீ தனியாக போராடுவதாக நினைத்த ஒவ்வொரு போராட்டத்தையும் நீ பார்க்கும் விதத்தை முழுமையாக மாற்றும். உன்னை சூழ்ந்துள்ள என் பாதுகாப்பை நீ இப்போது உணரத் தொடங்கு. உன் வாழ்க்கையைச் சுற்றி கண்ணுக்கு தெரியாத உலகில் இப்போது ஒரு பெரும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நீதான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னால் அதை உணர முடியவில்லை. நீ மிகவும் சோர்வாகவும் மனதளவில் தோல்வியடைந்ததாகவும் உணர்கிறாய். வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் முன்னேறி வைக்கும்போது 2 அடிகள் பின்னோக்கி செல்வதைப் போல உனக்கு தோன்றலாம். ஆனால் உன் இயற்கையான கண்களால் பார்க்க முடியாத ஒரு பேருண்மை இருக்கிறது. அது உனக்காக திட்டமிடப்பட்ட அழிவுக்கும் இடையில் அரணாக நிற்கும் பரலோகச் சேனையாகும். உன்னை பாதுகாப்பதற்காக பிரத்யேகமாக தேவதூதர்கள் அனுப்பப்பட்டுள்ளார்கள். உன்னுடைய வீட்டு வாசலிலிருந்து தீய சக்திகள் விரட்டப்பட்டுள்ளன. உன் அமைதியையும் எதிர்காலத்தையும் சிதைக்க இருளில் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் உன்னை தொடுவதற்கு முன்பே தகர்க்கப்பட்டுள்ளன. நீ இன்னும் தைரியமாக நின்று கொண்டிருப்பதும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பதும் தற்செயலானது அல்ல. இது உன் வாழ்க்கையில் என் கரம் இருப்பதற்கான மிகச்சிறந்த ஆதாரமாகும். உன் ஆத்துமாவிற்குள் இன்று ஒரு உந்துதல் ஏற்பட்டதல்லவா? அந்த தூண்டுதல்தான் உன்னை இன்று இங்கு அழைத்து வந்துள்ளது. நீண்ட காலமாக நான் உன்னிடம் சொல்ல நினைத்த விஷயங்களை கேட்கவும், உன் ஆன்மாவை தேற்றவும் உன் ஆவி உனக்குச் சொன்ன அந்த அமைதியான குரல்தான் இது. இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல, இது ஒரு தெய்வீக நியமனம். உன் அன்றாட வழக்கங்களுக்கு மத்தியில் பரலோகம் தலையிடும் தருணம் இது. ஏனெனில் நீ இப்போது கேட்கப் போகும் செய்திகள் எக்காரணம் கொண்டும் தாமதிக்கப்படக்கூடாதவை. நீ எங்கே இருக்கிறாய், எப்படி இருக்கிறாய் என்பதை நான் முழுமையாக அறிவேன். மற்றவர்களிடம் மறைத்து வைத்திருக்கும் உன் கண்களில் உள்ள சோர்வை நான் பார்க்கிறேன். இதயம் உள்ளுக்குள் உடையும் போது நீ முகத்தில் அணிந்திருக்கும் போலி புன்னகையை நான் பார்க்கிறேன். உள்ளுக்குள் நீ நொறுங்கி போயிருந்தாலும் வெளியே காட்டும் அந்த மன வலிமையை நான் உணர்கிறேன். என்னிடம் நீ எதையும் மறைக்க தேவையில்லை, அப்படியே வா. உன் இதயத்தின் மறைவான இடங்களில் நீ போராடிக் கொண்டிருக்கும் போராட்டங்களையும் யாருக்கும் புரியாத உன் வழிகளையும் நான் காண்கிறேன். இருள் சூழும் இரவுகளில் நீ தனியாக இருக்கும்போது உன் மனதில் எழும் அந்த மௌனமான போர்களை நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். நீ ஒருபோதும் தனியாக போராடவில்லை. உலகத்தால் நீ கைவிடப்பட்டதாகவோ அல்லது மறக்கப்பட்டதாகவோ உணர்ந்த தருணங்களிலும் நான் அங்கே உன்னுடன் இருந்தேன். உனக்கு வரவிருந்த தாக்குதல்களை நான் தடுத்தேன். உன் விசுவாசம் மற்றும் எதிர்காலத்தை நோக்கி எய்தப்பட்ட அம்புகளை நான் திசை திருப்பினேன். இன்று நீ உயிருடன் இருப்பதற்கு காரணம் உனது சொந்த பலம் அல்ல. உனக்கு பலமே இல்லாதபோது நான் உனக்கு துணையாக நின்றதுதான். உனது கடந்த காலத்தை ஒருமுறை திரும்பிப்பார். நீ எப்போதோ வீழ்ந்திருக்க வேண்டிய தருணங்களில் உன்னை தாங்கி பிடித்தது யார்? அந்த விபத்துக்கள், நோய்கள் மற்றும் நிதி நெருக்கடிகளில் இருந்து உன்னை மீட்டது என் கரம்தான் என்பதை இப்போது உணர்கிறாயா? பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ அதிர்ஷ்டம் என்று நினைத்த பல விஷயங்கள் உண்மையில் எனது தெய்வீக தலையீடுகள்தான். நீ தற்செயல் என்று நினைத்தவை அனைத்தும் எனது திட்டமிடப்பட்ட பாதுகாப்பு. நான் உன்னை வெறும் உடல் ரீதியான ஆபத்துக்களில் இருந்து மட்டும் காப்பாற்றவில்லை. உன்னுடைய விசுவாசத்தை அழிக்க வந்த ஆன்மீக தாக்குதல்களிலிருந்தும் உன்னை பாதுகாத்தேன். உன் மனதை விரக்திக்கு இட்டுச் செல்லும் பொய்களிலிருந்தும் உறவுகளை நஞ்சாக்கும் கசப்பான உணர்வுகளிலிருந்தும் உன்னை நான் மீட்டெடுத்தேன். உன் குடும்பத்தை சுற்றி பாதுகாப்பு கேடயத்தை நான் அமைத்திருக்கிறேன். அதை தாண்ட எந்த சக்தியாலும் உன்னை அணுக முடியாது. நீ வெறும் தற்செயலாக உயிர் பிழைக்கவில்லை. பேரண்டத்தை ஆளும் இறைவனின் அன்பால் திட்டமிட்டு பாதுகாக்கப்படுகிறாய். ஒவ்வொரு காலையும் நீ கண்களை திறப்பது எனது அருளால்தான். உனது ஒவ்வொரு மூச்சும் எனது கொடை.
உனது இதயம் துடிப்பது எனது வல்லமையால்தான். நீ வாழ்வது எனது சித்தத்தினால் மட்டுமே என்பதை மறந்துவிடாதே. இப்போது நான் சொல்லப்போவதை மிகவும் கவனமாக கேள், ஏனெனில் இது உன் வாழ்க்கையையே மாற்றப் போகும் தருணம். உனது பலவீனமான இடங்களை உனது எதிரி நன்கு ஆராய்ந்து வைத்திருக்கிறான். நீ எங்கே சோர்வடைகிறாய், எப்போது வெறுமையாக உணர்கிறாய் என்பது அவனுக்கு தெரியும். உன்னை யாரால் பாதிக்க முடியும் என்பதையும் அவன் அறிவான். நீ மறைத்து வைத்திருக்கும் காயங்களை அவன் குறிவைக்கிறான். உன்னை கோபப்படுத்த எதை செய்ய வேண்டும், உன்னை முடக்க எந்த பயத்தை தூண்ட வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். உன்னை தள்ளிவிட அவன் ஒரு இரகசிய திட்டத்தை தீட்டியிருக்கிறான். ஆனால் அவன் அதை செய்வதற்கு முன்பே நான் உன்னை எச்சரிக்கிறேன். ஆன்மீக உலகில் என்ன நடக்கிறது என்பதை நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். உன் அமைதி மற்றும் குடும்பத்தை குறிவைத்து இருளில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அனைத்தையும் நான் இப்போது முறியடிக்கிறேன். உனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் பலிக்காது. இது நீ சரியானவன் என்பதால் அல்ல, நீ எனக்கு சொந்தமானவன் என்பதால் தான் நடக்கிறது. ஒரு மேய்ப்பனை பற்றி சிந்தித்துப் பார். ஓநாய்கள் மந்தையை சூழ்ந்து கொள்ளும்போது மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வதில்லை. மாறாக அவன் ஓநாய்களுக்கும் ஆடுகளுக்கும் இடையில் தைரியமாக நிற்கிறான். தன் ஆடுகளை பாதுகாக்க அவன் தன் உயிரையே பணயம் வைக்கிறான். நான் உனது நல்ல மேய்ப்பன். உன் பெயரை நான் அறிவேன். மந்தையை விட்டு விலகிச் சென்றாலும் உன்னை தேடி வந்து தோளில் சுமக்கும் அன்பு எனக்கு உண்டு. நீதான் அந்த ஆடு, எனக்கு மிகவும் பிரியமானவன். எதிரி உன்னை விழுங்க துடிக்கும்போது நான் உனக்கு முன்னால் நிற்கிறேன். புயல் வீசும்போது உன்னை என் அணைப்பிற்குள் சேர்த்துக் கொள்கிறேன். பாதை கரடுமுரடாக இருக்கும்போது நான் உனக்கு முன்னால் சென்று வழியை சீரமைக்கிறேன். இரவு நேரங்களில் நீ ஓய்வெடுக்கும்போது நான் உறங்காமல் விழித்திருந்து உன்னை காவல் காக்கிறேன். இதுதான் எனது இயல்பு. நான் உனது பாதுகாவலன், உனது கோட்டை மற்றும் உனது கேடயமாக எப்போதும் இருப்பேன். உன் ஆவிக்குள் மெல்ல புகுத்தப்பட்ட சில இரகசிய பொய்களை பற்றி நான் உனக்கு சொல்ல வேண்டும். அந்த பொய்கள் உன் சொந்த சிந்தனைகளைப் போலவே உனக்கு தோன்றும். நீ எதற்கும் தகுதியற்றவன், உன் வாழ்க்கை ஒருபோதும் மாறாது, இறைவன் உன்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார் போன்ற எண்ணங்கள் உன் மனதில் விதைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் இருளிலிருந்து வந்தவை. உன்னை அச்சத்திலும் விரக்தியிலும் சிறை வைக்க இவை திட்டமிட்டு சொல்லப்பட்டவை. ஆனால் அந்த பொய்களை நான் இப்போது சிதறடிக்கிறேன். உன்னிடமுள்ள தவறான நம்பிக்கைகளை நான் அகற்றி வருகிறேன். இருளுக்கு பதிலாக ஒளியையும் குழப்பத்திற்கு பதிலாக தெளிவையும் நான் தருகிறேன். உன்னுடைய பலவீனத்தில்தான் எனது வல்லமை பூரணப்படும் என்பதை மறந்துவிடாதே. நீ பலவீனமாக இருக்கும்போதுதான் எனது சக்தியால் நீ உண்மையில் பலமுள்ளவனாக மாறுகிறாய். ஆன்மீக உலகில் மாற்றங்கள் இப்போது தொடங்கிவிட்டன. நீ சாத்தியமற்றது என்று நினைத்தவை அனைத்தும் இப்போது மாற்றியமைக்கப்பட்டு வருகின்றன. இது ஒரு புதிய ஆரம்பத்தின் அறிகுறியாகும். நான் உனக்கு தூரத்தில் இருக்கும் கடவுள் அல்ல, உனது மூச்சு காற்றை விட உனக்கு அருகில் இருப்பவன். உன் வலிகளைக் கண்டு நான் அமைதியாக வேடிக்கை பார்ப்பது இல்லை. நான் உனக்குள்ளும் உன்னை சுற்றியும் எப்போதும் இருக்கிறேன். நீ உன்னை இழந்து கொண்டிருப்பதாக நினைக்கிறாய், ஆனால் உண்மையில் நீ உன்னை என்னிடம் கண்டடைந்து கொண்டிருக்கிறாய். உனது பழைய அடையாளங்கள் மறைந்து நான் உனக்காக வடிவமைத்த புதிய அடையாளம் இப்போது மலர்ந்து கொண்டிருக்கிறது. நீ தோல்வியடைந்து கொண்டிருப்பதாக எண்ண வேண்டாம். நீ ஒவ்வொரு தடையின் மூலமும் வளர்ந்து கொண்டிருக்கிறாய். உன் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பெரிய வெற்றிக்கான பாடமாக அமையும். நீ பின்தங்கியிருப்பதாக நினைக்கலாம், ஆனால் நீ இருக்கும் இடம்தான் உனக்கு சரியானது. உனது எதிர்காலத்திற்கு தேவையான தயாரிப்புகள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. காலங்கள் கடந்துவிட்டன என்று எண்ணி வருந்தாதே. எனது காலக்கணிப்பு எப்போதும் துல்லியமானது. சரியான கதவுகள் சரியான நேரத்தில் திறக்கும். அதுவரை என் மீது முழு நம்பிக்கையுடன் இரு. உனக்கு தவறவிட்ட வாய்ப்புகளை பற்றி கவலை வேண்டாம். அவை உன் உண்மை இலக்கிலிருந்து உன்னை திசை திருப்பி இருக்கக்கூடும். அதனால்தான் நான் அந்த கதவுகளை மூடினேன். இப்போது உனக்காக ஒரு சரியான கதவு திறக்கப்பட போகிறது. அப்போது நீ கடந்த காலத்தில் மூடப்பட்ட கதவுகளுக்காக எனக்கு நன்றி சொல்வாய். இது உனக்கான பருவம், உனக்கான நேரம். எனது வாக்குறுதிகள் ஒருபோதும் காலாவதியாவதில்லை. உனது வயது அல்லது தகுதியை பொறுத்து எனது திட்டங்கள் அமைவதில்லை. அவை எனது உண்மையுள்ள தன்மையை பொறுத்தே அமைகின்றன. நான் சொன்ன வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவேன். உனது ஆவியில் நான் காட்டிய விஷயங்கள் நிஜ உலகில் உருப்பெறுவதை பார்ப்பாய். நான் உனது மேய்ப்பன் என்பதால் உன் அந்தரங்க பெயரை கூட நான் அறிவேன்.
உனது தேவைகளை நீ கேட்பதற்கு முன்பே நான் அறிந்து அவற்றுக்கான வழிகளை செய்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் தேவைகளால் நீ முற்றிலும் தீர்ந்து விட்டதாக உணரும்போது நான் உன்னை புதுப்பிப்பேன். மற்றவர்களுக்காக நீ அனைத்தையும் கொடுத்துவிட்டு வெறுமையாக இருக்கும்போது நான் உன்னை மீண்டும் நிரப்புவேன். நீ நடக்கும் நீதியின் பாதைகள் உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை பாதுகாக்கவே அமைக்கப்பட்டவை. நான் விதிக்கும் எல்லைகள் உனது மகிழ்ச்சியை தடுக்க அல்ல, உனது உயிரை காக்கவே உள்ளன. நான் சொல்லும் வேண்டாம் என்ற வார்த்தைக்கு பின்னால் ஒரு பெரிய பாதுகாப்பு ஒளிந்திருக்கும். நீ மரண இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எதற்கும் அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். எனது கோலும் தடியும் உன்னை தேற்றும். இருண்ட காலங்களில் நான் உனக்கு ஒளியாக இருப்பேன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட்டதில்லை, கைவிடவும் மாட்டேன். உனது கடந்த காலத்தை நினைத்துப் பார். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்யாமல் இருந்திருக்கிறேனா? இல்லையல்லவா? அப்படி இருக்கையில் இப்போது மட்டும் ஏன் உன்னை கைவிடுவேன் என்று நினைக்கிறாய்? நான் மாறாத இறைவன். உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் தவறான நோக்கங்களுடன் வந்திருக்கலாம். அவர்கள் இனிமையான வார்த்தைகளை பேசினாலும் உள்ளுக்குள் சுயநலத்தை கொண்டிருப்பார்கள். உனது ஆற்றலையும் அமைதியையும் சுரண்டும் மனிதர்களிடம் இருந்து நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிரி பெரும்பாலும் மனிதர்களை தான் ஆயுதமாக பயன்படுத்துகிறான். உனது அன்பான குணத்தை பயன்படுத்தி உன்னை ஏமாற்ற பார்க்கும் போலிகளை அடையாளம் காண நான் உனக்கு ஞானத்தை தருகிறேன். எல்லா உறவுகளும் உனக்கு நல்லது என்று நினைக்காதே. உன்னை தாழ்த்தும் உனது நோக்கத்தை சிதைக்கும் மனிதர்களிடம் இருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன். உனக்கு தேவையான விவேகத்தை நான் இப்போது வழங்குகிறேன். ஒரு வாய்ப்பு உனக்கு வரும்போது அது இறைவனிடமிருந்து வந்ததா என்று ஜபத்தில் கேள். அவசரம் காட்டாதே, ஏனெனில் என்னிடமிருந்து வரும் விஷயங்கள் எப்போதும் அமைதியையும் தெளிவையும் தரும். உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் உன்னை போட்டியாக பார்க்க மாட்டார்கள், மாறாக உன்னுடைய வெற்றிகளை கொண்டாடுவார்கள். பிள்ளையே, பிறர் உன்னை எப்படி அழைத்தாலும் அவர்கள் உனக்கு வைத்த பெயர்கள் உன்னை வரையறுக்காது. நீ யார் என்பதை நான் மட்டுமே அறிவேன். நீ உலகத் தோற்றத்திற்கு முன்பே என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ நேசிக்கப்படுபவன், மன்னிக்கப்பட்டவன் மற்றும் மீட்கப்பட்டவன். மற்றவர்களின் கருத்துக்கள் உனது மதிப்பை குறைத்துவிட முடியாது. நீ ஒரு விபத்தினால் பிறந்தவன் அல்ல, நீ ஒரு திட்டத்துடன் உருவாக்கப்பட்டவன். உன் தாய் வயிற்றில் நீ உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன். உனது குணாதிசயங்கள், திறமைகள் மற்றும் கனவுகள் அனைத்தும் என்னால் உனக்குள் விதைக்கப்பட்டவை. நீ உன்னுடைய தோல்விகளின் வழியாக உன்னை பார்க்கிறாய், ஆனால் நான் உன்னை எனது அன்பின் வழியாக பார்க்கிறேன். நீ எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறாய் என்பதை நான் காண்கிறேன். உனது எதிர்காலம் மிகவும் பிரகாசமானது. நான் உன்னில் தொடங்கிய வேலையை இன்னும் முடிக்கவில்லை. உனக்கு ஏற்பட்ட போராட்டங்கள் உன்னை அழிக்க அல்ல, உன்னை உறுதிப்படுத்தவே வந்தன. தங்கம் நெருப்பில் புடம்போடப்படுவதைப் போல நீ இப்போது செதுக்கப்பட்டு வருகிறாய். அந்த நெருப்பு தங்கத்தை அழிப்பதில்லை, மாறாக அதிலுள்ள மாசுக்களை அகற்றி அதனை விலையுயர்ந்ததாக மாற்றுகிறது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அழுத்தங்கள் மற்றும் துயரங்கள் உன்னை ஒரு தூய தங்கமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றன. இப்போது மக்கள் உன்னை பார்க்கும்போது உன்னிடமுள்ள அந்த புதிய மன வலிமையையும் அமைதியையும் காண்பார்கள். உன் சூழ்நிலைகளால் விளக்க முடியாத ஒரு சந்தோஷம் உன்னிடம் இருப்பதை அவர்கள் உணர்வார்கள். நீ உன் மனதில் போராடிக் கொண்டிருக்கும் இரகசிய போர்களை நான் அறிவேன். பயம் மற்றும் கவலைக்கு எதிரான உனது போராட்டங்களில் நீ வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறாய். நீ முன்னேறிச் செல்லும் ஒவ்வொரு அடியையும் நான் பெருமையுடன் பார்க்கிறேன். நீ சோர்வாக இருந்தாலும் விடாமல் முயற்சி செய்வதுதான் உனது உண்மையான வெற்றி. உணர்வுகளை நம்பாதே, எனது உண்மையான வார்த்தைகளை நம்பு. நீ நினைப்பதை விட நீ பலசாலி, ஏனெனில் உனக்குள் நான் இருக்கிறேன். என்னை உயிர்த்தெழச் செய்த அதே வல்லமை உனக்குள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. சாத்தியமற்றதை சாத்தியமாக்கும் அந்த சக்தி உனக்கும் சொந்தமானது. எதிரி உன்னை பலவீனனாக பார்க்கச் சொல்கிறான், ஆனால் நீ இன்னும் உறுதியாக நின்று கொண்டிருப்பதை நான் பார்க்கச் சொல்கிறேன். உனது கவனம் எங்கே இருக்கிறதோ அதுவே உன் வாழ்க்கையில் வளரும். பிரச்சனையில் கவனம் செலுத்தினால் அது பெரிதாக தெரியும். என் மீது கவனம் செலுத்தினால் எந்த பிரச்சனையும் சிறியதாகிவிடும். நான் உனது ஒளி. இருள் என்பது குழப்பத்தையும் பயத்தையும் குறிக்கிறது, ஆனால் ஒளி என்பது உண்மை மற்றும் நம்பிக்கையை குறிக்கிறது. அந்த ஒளியை யாராலும் அணைக்க முடியாது. நீ இழந்த துயரமான காலங்களில் நான் தான் உனக்கு வெளிச்சமாக இருந்தேன். நிழல்கள் உன்னை பயமுறுத்தலாம், ஆனால் நிழல்கள் உன்னை தீண்ட முடியாது.
உனது எதிர்காலத்தை பற்றிய பயம் வரும்போது நான் உனது வாழ்வை என் கைகளில் ஏந்தியிருக்கிறேன் என்பதை நினைவில் கொள். உனது நிதி நெருக்கடிகள், ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் உறவுச் சிக்கல்கள் அனைத்திலும் இப்போது ஒரு பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வருகிறேன். நீ நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்த அந்த திருப்புமுனை இதோ மிக அருகில் உள்ளது. மருத்துவத்தால் விளக்க முடியாத குணமடைதலை நீ உனது உடலில் காண்பாய். உனது மனதில் இருந்த அந்த பாரமான கவலை நீக்கப்படும். நீ மீண்டும் சிரிக்கவும் கனவு காணவும் தொடங்குவாய். இழந்த காலங்களை நான் உனக்கு மீட்டுக் கொடுப்பேன். உனக்காக நான் திறக்கப் போகும் கதவுகள் உனது தகுதியை விட பெரியதாக இருக்கும். உனக்கு தேவையான உதவிகள் எதிர்பாராத இடங்களிலிருந்து வரும். இந்த ஆசீர்வாதங்கள் உன்னை உயர்த்துவதற்காக மட்டுமல்ல, உன்னை கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே நான் தருகிறேன். நீ ஒரு நதியைப் போல இருக்க வேண்டும். உன்னிடமிருந்து அன்பு மற்றவர்களுக்கும் பாய வேண்டும். நீ கடந்து வந்த பாதையில் உள்ள வலிகள் இப்போது மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்க உதவும். வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திலும் நீ என் மீது நம்பிக்கை வைப்பாயா? செழிப்பிலும் வறுமையிலும் புகழிலும் இகழ்ச்சியிலும் நீ என்னை தேடுவாயா? ஒரு முதிர்ந்த விசுவாசி என்பவன் எல்லா சூழ்நிலைகளிலும் அசையாமல் நிற்பவன். புயலிலும் வெயிலிலும் என்னை துதிப்பவன். இத்தகைய வலிமையான மனிதனாக உன்னை நான் மாற்ற விரும்புகிறேன். எனது வாக்குறுதிகள் ஒருபோதும் பொய்யாகாது. நீ ஒரு அரசனின் பிள்ளையைப் போன்றவன். உனது அதிகாரம் என்னிடமிருந்து வருகிறது. உனது அடையாளத்தை சிதைக்க யாரையும் அனுமதிக்காதே. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகம் செய்யப்பட்டவன் மற்றும் வெற்றி பெற பிறந்தவன். இப்போது ஆன்மீக உலகத்தில் உன் சார்பாக சங்கிலிகள் உடைக்கப்படுகின்றன. பொய்கள் வெளிச்சத்திற்கு வருகின்றன. உனது இதயத்தில் ஒரு புதிய தைரியம் பிறப்பதை கவனி. நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை உன்னை வழிநடத்தும். உன் வாழ்வின் சிறந்த நாட்கள் இன்னும் வரவிருக்கின்றன என்பதை மறந்துவிடாதே. நீ கடந்து வந்த சோதனைகள் உன்னை ஒரு உயர்ந்த இடத்திற்கு தகுதிப்படுத்தியுள்ளன. நான் உன் வாழ்வில் ஒரு புதிய காரியத்தை செய்யப் போகிறேன். நீ எனக்காக செய்த ஒவ்வொரு தியாகத்திற்கும் நான் பல மடங்கு பலன் தருவேன். நீ உன் பாரங்களை என்னிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியாக ஓய்விடு. போராட்டங்கள் கடினமாக தோன்றும்போது நான் உனது பலமாக இருப்பேன் என்பதை நினைவில் கொள். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னோடு இணைந்திருப்பது மட்டுமே. என்னிடமிருந்து விலகி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் என்னோடு இருந்தால் நீ மிகுந்த பலன் பெறுவாய். நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை வழிநடத்துவேன், உன்னை பாதுகாப்பேன். இந்த செய்தியை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு உன் பயணத்தை தொடர். உனது வெற்றி நிச்சயம். நீயே நிரந்தரம், இயேசுவே என் வாழ்வில்